எப்படிமா அப்பா ஜெபம் பண்றாரு, எப்படிமா அப்படின்னு கேட்டா மாமா ஜெபம் பண்ணா அது சொல்ல இயேசு வந்தப்போ சொல்லிக்காங்க இயேசுவின் நாமத்தை. அப்படி நம்ம என்ன சொல்றது, எக்ஸாம்பிளுக்காக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு சின்சியாரிட்டி கொடுக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை முதலாவது புதையல். எல்லாம் சொல்லுங்க புதையல். சத்தமா சொல்லுங்க புதையல். தேவனுடைய வார்த்தையை நீ புதையலாக எப்ப நினைக்கிறியோ அப்ப அதனுடைய மதிப்பு உங்க வாழ்க்கையில செயல்படும். அல்லேலூயா. புதையல் ஒரு மனுஷன் இருந்துச்சுன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் சொல்லுங்க. சாதாரணமான ஒரு மனுஷன். இந்த பேங்க் இருக்குல்ல, வெறும் 190 ரூபாய் பேங்க். இதுக்கு நான் இந்த பேங்க் 190 ரூபாய் தான். இதை யாராவது 100 ரூபாய் கொடுத்தா 190 ரூபாய் கொடுத்தா நான் கொடுத்துருவேன். இதே நேரம் இதுக்கு ஒரு லட்சம் பணம் வச்சிருக்கேன், வச்சு உள்ள இந்த ஜிப்பெல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் வச்சுக்கேன். 1 லேக் உள்ளது. இப்ப யாராவது 190 ரூபாய்க்கு இந்த பேங்க் கேட்டா கொடுப்பேன் சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு இப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதோட மதிப்பு என்ன தெரியுமா, 1,190,000 ரூபாய். ஏன்னா அதுக்குள்ள 1 லட்சம் இருக்கிறதுனால. அல்லேலூயா. இயேசு நான் சில பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஒண்ணு, நான் இயேசுவின் பிள்ளைனா ஹீரோ, இயேசு இல்லைன்னா ஜீரோ. என்ன சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளைனா ஹீரோ, இயேசு இல்லைன்னா ஜீரோ. அப்படின்னா அந்த ஜீரோ ஒரு இடத்துல போட்டா அது ஜீரோவா தான் இருக்கும். அந்த ஜீரோக்கு முன்னாடி ஒரு 1 போட்டுட்டீங்கன்னா என்னது 10 மாறி, அதோடைய மதிப்பே வேற. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதோட பவரே வேற. ஒரு ஜீரோ என்பது அது நீனும் நான் தாமா. இந்த இயேசு உன் பக்கத்துல புதையலா வர விரும்புகிறார். அல்லேலூயா. புதையலா பொக்கிஷமாய் வர விரும்புகிறார். விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்பது இந்த உலகத்துல எங்கேயுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிவதில்லை.